ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த புதிர்களுக்கான குறிப்புகளை நான் சொல்கிறேன். அதற்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க புதிருக்கான குறிப்புகளை பார்க்கலாம். முதல் புதிர், இது வந்து மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். மேலும் ஒரு குறிப்பு, இது வந்து ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்தை சொல்கிறேன். நீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கு முதல் புதிருக்கான குறிப்பு. இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் புதிருக்கான விடைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. இரண்டாவது புதிருக்கான குறிப்பு, இதுவும் பார்த்திங்கன்னா 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து அதே போல் நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து தான். இறுதி எழுத்து, அதாவது 5வது எழுத்து, இறுதி எழுத்தான 5வது எழுத்து வந்து லீ அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடியது. முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து லீ. இடையில் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நீங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். ஆங்கிலத்தில் வந்து ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு சொட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ராப். அதுதான், அது வந்து தண்ணீர் ஒரு சொட்டு விழுந்தது அப்படின்னா அதை நாம் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்கான குறிப்பு. முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து லீ. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரண்டாவது புதிருக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அடுத்தபடியாக மூன்றாவது புதிருக்கான குறிப்பு, நம்ம வந்து கோழி அதெல்லாம் பார்த்துருப்போம், வீடுகளில் வளர்ப்போம் இல்லையா, கோழி அது எல்லாமே பார்த்துருப்போம். சில நேரங்களில் சில வகையான கோழிகள் தண்ணீர்லேயே வாழக்கூடியது. குளம், ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகையான கோழி வகை. அது வந்து தண்ணீர்லேயே வாழக்கூடிய ஒரு கோழி வகைன்னு கூட சொல்லலாம். அதுதான் இன்றைக்கான மூன்றாவது புதிருக்கான குறிப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான். அதே போல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல். இறுதி எழுத்து வந்து லீ, சிறப்பு லகரம் வருதுல, அந்த லீ இறுதி எழுத்து, அதாவது 5வது எழுத்து. இடையில் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களை கண்டுபிடிச்சி விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுனால. மொத்தம் 5 எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு. இறுதி 2 எழுத்துக்கள் வந்து கோழி அப்படின்னே முடியக்கூடியது. தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு கோழி வகை. சரி நண்பர்களே, மூன்றாவது புதிருக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. அடுத்தபடியாக 4வது குறிப்பு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு இந்த 4வது குறிப்பிற்கான விடையாக வரக்கூடியது. முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து வந்து சி, சாவரிசையில் வரக்கூடிய சி. மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். நம்ம நீர்நிலைகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஆறு, குளம், ஏரி, கடல், இதெல்லாம் வந்து தரையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள். பாறைகளில், மலைகள்லேருந்து ஊற்றக்கூடிய ஒரு வகையான நீர் வகையை வந்து இந்த சொல்லில் நம்ம சொல்லுவோம். முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து வந்து சி. அதாவது தண்ணீர் மேலிருந்து கீழாக ஊற்றக்கூடிய ஒரு நீரின் நீர்நிலை வகையை நம்ம இந்த சொல்லில் சொல்லுவோம். முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து சி. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அதற்கு அடுத்த புதிருக்கான குறிப்பு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது. முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான். இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல். அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்.
குடம் பார்த்துருக்கோம் இல்லையா? குடம்லாம் வந்து தண்ணீர் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெறும் குடம் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் இருந்தது அப்படின்னா இந்த 6 எழுத்துக்களை கொண்டு நம்ம சொல்லுவோம். ரொம்ப இன்னும் எளிமையாக இருக்கணுங்கிறதுனால இந்த 6 எழுத்துக்களில் இறுதி 3 எழுத்துக்கள் வந்து குடம் அப்படின்னே முடியும். குடம் என்ற சொல்லிலேயே முடியக்கூடிய ஒரு விடை தான் இன்றைக்கு இந்த புதிருக்கான குறிப்பு. முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து இம்மு, இறுதி 3 எழுத்துக்கள் குடம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. தண்ணீர் இருக்கக்கூடிய குடம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த புதிருக்கான குறிப்பை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும். அதில் உங்களது விடைகளை எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அதற்கு அடுத்தபடியாக புதிர், அதற்கான குறிப்பு, அடுத்த புதிருக்கான குறிப்பு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது. முதல் எழுத்து வந்து அதே போல் நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து தான். இறுதி எழுத்து வந்து கை, காவரிசையில் வரக்கூடிய கை அப்படிங்கிற எழுத்தில் முடியக்கூடிய ஒரு சொல். முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து கை. இடையில் உள்ள மற்ற எழுத்துக்களை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் விடை எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். நம்ம காக்கை பார்த்துருப்போம். இந்த வகையான காக்கை வந்து நீரில் வாழக்கூடிய காக்கை. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கு இல்லையா? குளம், ஏரி, குட்டை, இந்த மாதிரி தண்ணீர் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வாழக்கூடிய காக்கை. அதுதான் இன்றைக்கு இந்த 6 எழுத்துக்களை கொண்ட விடையாக வரக்கூடியது. இறுதி 3 எழுத்துக்களை நான் சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையானது தான். காக்கை அப்படிங்கிற 3 இறுதி எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய ஒரு சொல் தான். முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து கை, இறுதி 3 எழுத்துக்கள் காக்கை. ரொம்ப எளிமையாக உங்களது விடைகளை 6 எழுத்துக்களை கொண்ட விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த புதிருக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அடுத்த புதிருக்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான குறிப்பு வந்து 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் நண்பர்களே. 7 எழுத்து இருக்கும் இதில். அதுதான் நீங்கள் விடையாக வரக்கூடியது. முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கான புதிருக்கான குறிப்பு. இறுதி எழுத்து வந்து வை, வா வரிசையில் வரக்கூடிய வை. முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து வை. இடையில உள்ள எழுத்துக்களை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்க. பறவையெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? பறவையெல்லாம் வானத்தில் பறக்கக்கூடிய பறவை. இது வந்து தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு பறவை. தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு பறவை. அதை வந்து நம்ம இந்த சொல்லில் சொல்லுவோம். முதல் எழுத்து நீ, இறுதி எழுத்து வை. இறுதி 3 எழுத்துக்கள் பறவை அப்படின்னே முடியும். இறுதி 3 எழுத்துக்கள் பறவை அப்படின்னே முடியும். நீரில் வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த இறுதி புதிருக்கான குறிப்புகளை வச்சு விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. இன்றைக்கான புதிர்கள், அதற்கான குறிப்புகள் நிறைவடைந்தது. மேலும் வேறு வகையான புதிர்களில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.